பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடு நிறைந்ததான ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாடு நிறைந்ததான ஒரு ஸ்திரீ. 12 வருஷமாக உதிர போக்கினால் பெரும்பாடு நிறைந்த ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையினால் அவங்க அந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருந்ததான ஒரு பெண். பாருங்கள், அந்த பெண் அநேக வைத்தியர்களால் என்ன செஞ்சுருக்காங்க, கைவிடப்பட்டிருக்காங்க. அநேக வைத்தியர்களுக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகில குணமடையாமல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஒரு நாள். இப்போ இயேசுவை கேள்விப்பட்டு, நான் என்ன செய்வேன், அவருடைய வஸ்திரத்தையாகிலும் ஓரத்திலா தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசத்துடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்களாம், ஓரத்தை தொட்டாங்களாம். அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரல் அந்த தொங்கலை தான் தொட்டிருக்காங்க. பாருங்கள், உடனே அவங்களுடைய பெரும்பாடுகள் என்ன செஞ்சா நின்று போயிட்டு. இப்போ இயேசு அறிகிறாங்க. இயேசு கிறிஸ்துலேருந்து வல்லமை பெறப்பட்டதே அவர் அறிகிறார் இல்லையா? இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ தான் இயேசு எல்லாவற்றையும் அறிந்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் நீ சுகமாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரும்பாடு நிறைந்த வாழ்க்கை, பெரும்பாடுனா உதிரை போக்கு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் பெண்களை மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் பெரும்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய பெரும்பாடுகளை நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.